Welcome to Berea Bethel Assembly. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினி மீது நீ நடக்கும் போது, ஆறுகளை நீ கடக்கும் போது, அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், ஆமா, அவரும் துணையும் கேடகமானவர். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காய் வருகிறோம். நீர் பேசும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் இருதயத்தில் ஆழமாய் போய் தங்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் மனித சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை மாத்திரம் கேட்பதற்கு கர்த்தருக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு கொடுத்ததான வார்த்தை உங்களுக்கு முன்பாக வேகமாய் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட வேத புஸ்தகத்தை நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்துக்கு நேராக வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 7:20. மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களையும் தங்கள் வலது கையில் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே நடக்கிறதான இங்க ஒரு வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கையிலே ஊதும் எக்காலங்களையும் தங்கள் வலது கையிலே கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டார்கள். இந்த இடத்துல நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்னோடு கூட சொல்லுகிறதான வார்த்தைகள் எனக்கு இந்த வாரம் முழுவதும் கொடுத்ததான வார்த்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பாரானால் அந்த வசனத்தை நான் எப்பொழுது தியானித்து என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். தேவன் இந்த நாளிலே எனக்கு கொடுத்ததான வார்த்தை இதுதான். இந்த ஜனங்கள், இந்த 3 படைத்தலைவர்களும் என்ன செய்தார்களாம்? படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதினார்கள். முதலாவது எதை ஊதினாங்க? எக்காலங்களை ஊதினாங்க. இரண்டாவது சொல்லுங்களேன், பைபிள வச்சிருக்கீங்களா? பானைகளை என்ன செய்தார்கள்? முதலாவது எக்காலங்களை ஊதுகிறார்கள், இரண்டாவது பானைகளை உடைக்கிறார்கள், அடுத்தது தீவட்டிகளை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். 3 காரியம். எக்காலம் ஊதுறாங்க, பானைகளை உடைக்கிறாங்க, தீவெட்டியை கையில பிடிச்சிருக்கிறாங்க. அது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றாங்க, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். இப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கிடணும். இந்த கிதியோனை குறித்து இந்த நியாயாதிபதிகள் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இவன் என்ன செய்கிறான் சொன்னா, மீதியானர்களுக்கு பயந்து அவன் என்ன செய்கிறான், அவனுடைய களத்துல போய் அவன் போரடித்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன். அவனை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுகிறார், பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடுறாரு. He is calling, you are a man of strength or a mighty warrior அப்படின்னு கூப்பிடுறாரு. அவனை பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறாரு. இவனுக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சு, நான் என்னடா பராக்கிரமசாலி? நிறைய நேரத்துல நம்ம யாராவது நம்ம கூப்பிட்டா, நமக்கு இப்ப இருக்கிற ஜனங்களை யாராவது கூப்பிட்டா என்ன தெரியுமா ஆயிரும்? பராக்கிரமசாலி என்னையும் சொல்லிட்டாங்களா, அப்ப நான் எப்படி இருக்கிறேன்? நல்ல பலத்தவன் தான். ஒன்றும் வேண்டாம். ஒரு சிலருக்குலாம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்னால் நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது. பல ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, யோ ஸோ பியூட்டிஃபுல், யோ ஸோ ஸ்வீட்னு சொல்லிட்டா. ஐயோ, என் பொண்ணை கேட்கணுமே, அவளை யாராவது ஸோ ஸ்வீட்னு சொல்லிட்டா போதும். அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக எங்கள் வீட்டில் அந்த பாட்டு தான் ஓடிட்டுருக்கோம். என்னை பார்த்து என்ன பண்ணிட்டா, என்ன சொல்லிட்டாங்க, ஸோ ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல இன்னைக்கு என்ன சொன்ன அப்படிதான் இருக்குது. ஆனா ஆண்டவர் இங்க பார்த்து இவனை ஒரு பயந்தாங்களைய பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு பராக்கிரமசாலியப்பா. அவனுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, உண்மையா நான் தான் பராக்கிரமசாலியா அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனை மீதியானுக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்பி போக பண்ண சொல்லும்போது அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, நான் மீதியானுக்கு விரோதமா நீ சொல்றபடி போறேன். ஆனா மீதியார்கள் எங்களை விட பேர்பட்டவர்களா இருக்கிறாங்க, பலத்து இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப பராக்கிரமசாலிகள். அவர்களோடு கூட நான் யுத்தம் பண்ணணும்னா கர்த்தர் எப்படி எங்க கூட இருக்கிறீன்றதை நீங்க எப்படி ஆண்டவர் என்ன அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் சொல்ல, ஆண்டவர் என்ன உனக்கு என்ன அடையாளம்? ஆண்டவர்கிட்ட கேட்க, முதலாவது கிதியோன ஆண்டவர் பராக்கிரமசாலியா ஆக்கும் போதே இவனுக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி, நீ எங்க கூட தான் இருக்கிறீரா? நான் இதற்கு. ஆனா பாருங்க, இப்படி எல்லாம் சொன்ன கிதியோனை நீங்க அந்த 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா பாருங்க, 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடும். அப்போ முதல்ல இவனை பராக்கிரமசாலின்னு கூப்பிட்டோன்னே இவன் சொல்றான், நீர் எங்க கூட இருந்து இதெல்லாம் நடந்திருக்கோம், நாங்க அடிமையா போயிருக்கிறோமா? நீங்க நிறைய நேரத்துல கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா? Is God is with me?
நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்க வேணா அல்லது நீங்களும் நானோ வேணா ஆண்டவரை விட்டு தூரமா போயிடலாமே தவிர ஆண்டவர் ஒருபோது நம்மளை விட்டு தூரம் போனதே இல்லை. ஒரு நாளும் என்னை விட்டு போனதில்லை. ஆண்டவர் சில காலங்களில் சில நேரத்தில் தேவன் சிலதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அது நன்மைக்காக தான் கர்த்தர் அனுமதிக்கிறாரே தவிர, உன்னை மாற்ற வேண்டும் என்பதற்கு தான் கர்த்தர் அனுமதிக்கிறாரே தவிர, உன்னை மற்ற அடுத்த சூழ்நிலைகள் அடுத்த நிலைக்குள் கர்த்தர் உன்னை கொண்டு போக வேண்டும் என்று தான் கர்த்தர் உனக்கு அனுமதிக்கிறாரே தவிர உன்னை விட்டு விட்டு போகும்படி கர்த்தர் ஒரு நாள் நினைக்கல. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது அவன் சொல்றான், நீர் எங்களோடு கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு முதல்ல சொல்றான். அப்பவும் ஆண்டவர் சொல்ல, இல்லப்பா நான் உன்னை என்ன செய்து தெரிஞ்சிருக்கேன், உன் மூலியமா தான் இந்த ஜனத்துக்கு நான் விடுதலை தருவேன்னு சொல்லிட்டு வராரு. அப்புறம் நீங்க கீழே வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே நீ சொல்றபடி மீதியானுக்கு விரோதமா நாங்க போறோம், ஆனா எனக்கு நீர் அடையாளத்தை காட்டும், எனக்கு அடையாளத்தை காட்டும். என்ன அடையாளம்? ஒரு தோலை எடுத்துக்கிட்டான், ஒரு மயிர் தோலை என்ன செய்தான் எடுத்துட்டு அதை என்ன செய்யறான் தரையில போட்டு, ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்கு ஜெயம் தருவீர்னு சொன்னா, நான் என்ன செய்கிறேன், இன்னைக்கு ராத்திரி நான் இந்த தோலை வெளியே போடுறேன், காலையில எழுந்து பார்க்கும்போது அந்த தோல் மேல மாத்திரம் என்ன பெஞ்சிருக்கணும், பனி பெஞ்சிருக்கணும், அது மட்டும் ஈரமா இருக்கணும், மற்ற இடம்லாம் எப்படி இருக்கணும், காஞ்சிருக்கணும். சோமன்றான் ஆண்டவர். சரி அப்படின்றாரு. காலையில இருந்து வந்து பார்த்தா அந்த தோல் மேல மட்டும் பனி பெஞ்சிருக்கு, மற்ற இடமெல்லாம் என்ன பெய்யல, பனி பெய்யல. அதை எடுத்து வசனம் சொல்லுது, அவன் எடுத்து அதை என்ன செய்தானா பிழிந்தான் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்றானா, அப்பவும் சும்மா விடல, மறுபடியும் ஆண்டவரே இன்னும் ஒரு முறை கூட நான் உண்மை சோதிக்கட்டுமா? நான் கேட்கிறேன், ஆண்டவர் எத்தனை சோதனை நீ செய்தாலும் ஆண்டவர் உன்னை விட்டு போகிறதே இல்லை, அவர் வாக்குத்தத்தத்துல உண்மை இல்லவர். அடுத்தது கேட்கிறோம், ஆண்டவரே ஆண்டவரே தோலை நான் போடுறேன் ஆண்டவரே, ஆனா இப்ப என்ன பண்ணுனா அந்த தோல்ல மேல தவிர மற்ற இடத்துல எல்லாம் என்ன பெஞ்சிருக்கணும், பனி பெஞ்சிருக்கணும். காலையில வந்து பெஞ்சிருக்கு, காலையில வந்து பாக்குறான் தோல் மேல மட்டும் பனி பெய்யல, மற்ற இடமெல்லாம் என்ன பெஞ்சிருக்குது. இதை நான் படிக்கும்போது எனக்கு ஐ தாட் இட் இஸ் சோ சில்லி அப்படின்னு நினைச்சேன். ஆண்டவர் எதுக்குடா இப்படி சந்தேக பிடிச்சவனா வச்சுக்கிட்டு ஏன் அவரோடு கூட மாரடிக்கணும்? இவ்வளோ சந்தேகம் இருக்குது அவன்கிட்ட, ஏன் வந்து ஆண்டவர் கூட தான் இருக்கிறேன்னு ஏன் ஆண்டவர் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா, நான் ஒன்று சொல்லட்டுமா, ஆண்டவர் அந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறார். நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய வாழ்க்கையில சில காரியங்களை நினைத்து கொண்டு இருக்கிறோம், ஐயோ இது எப்படி நடக்குமோ, என்ன பண்ணுவோமோ அப்படின் போது ஒவ்வொரு டைம் ஆண்டவர் நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு ஆண்டவர் ப்ரூவ் பண்றாரு. ஆனா நம்ம தான் ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்டே இருக்கிறோம். ஆனா அதுக்கு நிறைய சாக்கு போக்குகளையும் நம்ம என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். சரி, கீழே வாசிங்க நீங்க. அப்புறம் இப்படியே வாசிச்சு வரும்போது என்ன செய்யறாங்கன்னா, இப்போ இந்த மீதியானுக்கு விரோதமா இப்போ போருக்கு போறாங்க. இந்த போருக்கு போற நேரத்துல, இந்த பெலிஸ்தர்களும் மீதியானுக்கு விரோதமா இந்த போருக்கு போற நேரத்துல இப்ப என்னன்னா, இவரு யோசுவா போய் மன்னிக்கணும், கிதியோன் போய் என்ன பண்றாரு, எப்பா நம்ம எல்லாம் இவங்களுக்கு விரோதமா யுத்தத்துக்கு போறோம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னு பெரிய கூட்டம் வந்துருச்சு. யுத்தத்துக்கு போறோம்னு சொன்னா எல்லாரும் டூருக்கு போற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, இஷ்டத்துக்கு வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க இஷ்டத்துக்கு, அப்படியே பெருந்திரள வந்துருச்சு. உடனே ஆண்டவர் பார்த்தாரு, டேய் உன்னை அழைச்சது நானு, நீ போய் மற்றவனை என்ன பண்ற, கூப்பிடுற. இன்னைக்கு நிறைய நேரத்தில் தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாத ஆட்களை எல்லாம் உன் கூட வச்சிருக்கிறதுனால தேவ திட்டம் நிறைவேறல. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆட்களை கூட வச்சுட்டு இருக்கோம். தேவன் அழைக்காத பிள்ளைகளை கூட வச்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவன் தெரிந்து கொள்ளாத பிள்ளைகளை கூட வச்சுக்கிட்டு இருக்கிறோம். உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணம் தேவையில்லாத பிள்ளைகளை நாம கூடி என்ன பண்ணிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எதெல்லாம் வேண்டான்னு ஆண்டவர் சொன்னாரோ அதையெல்லாம் தூக்கி என்ன உள்ள வச்சுக்கிட்டு, நம்ம பாஷையில நம்ம சொல்லுவோம், சொல்ல வழியில போற ஓனான தூக்கி என்ன வேட்டிக்குள்ள விட்டுட்டு குத்துதே கொடதுதேன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறான். They take all the people, they invite, they don't want to neglect people. மற்றவங்களை புறக்கணிக்க இவங்களுக்கு விருப்பம் இல்லாம வரவங்க எல்லாம் வாங்க. தேவ திட்டம் வாழ்க்கையில் நடைபெறணும்னு கீழே வாசிங்களேன். 4ஆம் வசனத்தை வாசிங்க. இல்ல முதல் வசனத்துல வாசிங்களேன். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது கிதியோன் ஆகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்களில் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள்.
மீதியானின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். அவர்கள் மிகுதியா இருக்கு அப்படின்னா அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுவதற்கு இடமாகும். நீங்க இவ்வளோ ஆண்டவர் சொல்லாரு, மீதியானரே உன் கையில நாங்க கொடுக்கறதுக்கு இவ்வளோ பேர் அதிகம்ன்றாரு. அதுதான் மிகுதியானவர்கள் சொல்றாரு. இவ்வளோ பேர் எனக்கு தேவையே இல்லை. இவ்வளோ பேரை வச்சு நிறைய பேரை கொண்டு போய் நான் அந்த ஜனங்களை ஜெயிக்க வச்சுட்டேன்னு சொன்னா கடைசியில் என்ன மறந்துடுவாங்க. நீங்க இந்த வசனத்தை நல்ல, இந்த பகுதியை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எப்படியெல்லாம் உங்க மைண்ட்ல நீங்க இன்டர்பிரட் பண்றீங்களோ அப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இவ்வளோ பேரை நீ கூட்டிட்டு போய் அந்த மீதியானருக்கு விரோதமா நீ சண்டைக்கு போயிட்டீங்கன்னா, ஒருவேளை நீ ஜெயிச்சுட்டா உடனே அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இது கர்த்தர் செய்தார்னு சொல்ல மாட்டாங்க. இது என்ன செய்வாங்க? நாங்க தான் ஜெயிச்சோன்னு சொல்லுவாங்க. அப்படின்றதுனால இவ்வளோ பேர் அதிகம்ன்றாரு. நம்ம வாழ்க்கையில சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு கட் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உன் வாழ்க்கையில நீ இல்லை நான் தான்றது ஆண்டவர் ஒவ்வொரு டைமும் ப்ரூவ் பண்ண வேண்டும்னு கர்த்தர் விரும்புறாரு. சம்டைம்ஸ் ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆண்டவர் தேடுறதை விட்டுறோம், ஆண்டவரை பின்பற்றதை விட்டுறோம். சுயம் எனக்குள்ள அதிகமா வந்துடுது. நிறைய குடும்பத்தில் சொல்றதெல்லாம் பார்க்கணும், நான் வாழ்றேன் அப்படின்னு நான் சொல்றேன். சில நேரத்தில் நான் வரும்போதெல்லாம் ஆண்டவர் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எத்தனை பேரும் கூட ஆமீன் சொல்ல விரும்புறீங்க? அதை அனுபவிச்சவங்க ஒரு நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ற இடத்துல எல்லாம் ஆண்டவர் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்ல, நீ இல்லனா நான் தான் உன்னை வாழ வைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இங்க நிறைய பேரை கூட்டிட்டு வந்துட்ட, இவங்களை வச்செல்லாம் நான் உனக்கு ஜெயம் தர போறது இல்ல, நான் தான் உனக்கு ஜெயம் தர போறேன். ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் எனக்கு மிகுதியானவர்கள். என்ன சொல்லிடுவாங்க? கடைசியா என்ன சொல்லிடுவாங்க? என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு என்னவாயிரும்? இடமாயிரும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போகட்டும் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். இப்ப சொல்றாரு, இப்ப கூட்டம் நிறைய பேர் வந்துருச்சா, இப்ப கூட்டத்தை பார்த்தோன்னு சொல்றாரு, யாருக்கெல்லாம் பயமும் கலக்கம் திகில் எல்லாம் இருக்குதோ சண்டைக்கு என்ன செய்யாதீங்க, வராதிங்க, இப்பவே ஓடி போயிரு. இப்பவே என்ன செய்து ஓடி போயிரு. சொன்ன உடனே வாசிங்க கீழே. அப்போது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். எத்தனை பேர் போனாங்களா? 1-2 பேர் இல்ல. எத்தனை பேர் போனாங்க? 20,000 பேர். ஊழியமும் சரி, கர்த்தரோடு கூட நிற்கிறது சர்வ சாதாரணமான காரியம் அல்ல. பாடுகளையும் துக்கங்களையும் வேதனைகளையும் அவமானங்களையும் சகிச்சு செய்கிறவனா இருந்தா மட்டும்தான் ஊழியத்தில் நிற்க முடியும். ஆண்டவர் அதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இங்க சொன்ன உடனே 20,000 பேர். யாருக்கெல்லாம் பயமும் திகிலும் இருக்குதோ இப்போ என்ன பண்ணிட்டானுங்கன்னா, எல்லாம் சண்டைக்கு போறோம்னு சொன்னா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ நம்ம போகலைன்னா நம்மளை திட்டுவாங்களே, நம்மளை ஏதாவது சொல்லுவாங்களே, பக்கத்து வீட்டுக்கார ஏதாவது சொல்லுவானே, அவன் சொல்லுவானே, இவன் சொல்லுவானேன்னு எங்க வந்தாச்சு, சண்டைக்கு வந்தாச்சு. இங்க வந்தோன்னு கிதியோன்னு சொல்றாரு, யாருக்கெல்லாம் பயம் இருக்குதோ என்ன செய்யுது, ஓடி போயிரு. சொன்ன உடனே எத்தனை பேர் போனானா? 20,000 பேர். அப்பவும் ஆள் இருக்குது. கீழே வாசிங்க. 10,000 பேர் மீதியா இருந்தார்கள். எத்தனை பேர் இருந்தாங்களா? 10,000. அப்ப எத்தனை பேர் மொத்தம் வந்திருப்பாங்க? அப்ப கணக்குல கரெக்டா தான் இருக்கிறீங்க. 36. மொத்தம் 36,000 பேர் சண்டைக்கு வந்திருக்கிறாங்க. வந்ததுல பயமும் திகிலும் இருக்கிறவங்க ஓடி போன 20,000 பேர் என்ன பண்ணிட்டான்? ஓடிட்டான். இன்னும் 16,000 இருக்கிறான். ஆண்டவர் பார்க்கிறாரு, இதுவும் என்னவா இருக்குது கணக்கு. நமக்கு இது நம்முடைய பார்வைக்கு இது பெருசு. இது நமக்கு ஒருவேளை 16,000 பேருன்றது சண்டைக்கு போகும்போது கம்மி. ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு இதுதான் நான் சொல்றேன். நீ பார்க்கிற காரியம் வேற, ஆண்டவர் பார்க்கிற காரியம் வேற. நீ உன்னுடைய பிரச்சனையை பார்க்கிற விதம் வேற, ஆண்டவர் பார்க்கிற பிரச்சனை விதம் வேற. நீ சில வேளை மற்றவர்களை பார்க்கிற பார்வை வேற, மற்றவர்கள் பார்க்கிற பார்வை வேற. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஒரு நாளும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க கூடாது. 16,000 பேர் இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் சொல்ல கீழே வாசிங்க. கர்த்தர் கிதியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம்ன்றாரு. ஏப்பா இன்னைக்கு சும்மா டூருக்கு போகல, எதுக்கு போறீங்க? போருக்கு போறீங்க.
போருக்கு போறவங்க இருக்கிறது 36,000 பேர்ல 20,000 பேர் போடிட்டான். இப்ப 16,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஐயோ, இவங்கள பார்த்தா ஆண்டவர் இன்னும் இவர்கள் அதிகம். கீழே வாசிங்க. அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வரக்கடவன். உன்னோடு கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வராதிருக்க கடவன். ஆண்டவர் சொல்றார், டேய் இப்ப அடுத்த வேலை இனி நீ பண்ணாதன்னா அவங்களுக்கு உன் வேலை என்ன? அவங்களை எங்க கூட்டிட்டு போயிரு, தண்ணி கிட்ட கொண்டு போயிரு, ஆற்றுக்கிட்ட கொண்டு போயிரு. அங்க போய் யார் உன் கூட வரணும், யார் உன் கூட வரக்கூடாது, நான் என்ன பண்றேன் டிசைட் பண்றேன். நான் இன்னைக்கு ஒரு காரியம் நல்லா சொல்றேன் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நான் முன்னிட்டு உங்களோடு கூட சொல்றேன். எப்போ நீங்க தேவ சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்களோ அன்னைக்குதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உன்னுடைய விருப்பத்தை என்னைக்கு ஒதுக்கி தள்ளி வைக்கிறியோ, எனக்கு இது பிடிச்சது பிரதர், எனக்கு அது நினைச்சது பிரதர், இல்ல நான் ஒண்ணு சொல்றேன், வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். ஆனா ஆண்டவருக்கு பிரியமானது செய்யும் போது ஆண்டவர் கட் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுவாரு? கட் பண்ணுவார். கீழே வாசிக்கிறோம், கீழே என்ன பண்றோம், அவங்க என்ன செய்றாங்க? தண்ணீர் அண்டைக்கு வருகிறாங்க. அங்க 6ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியே குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியே நிறுத்து என்றார். இப்ப யாரெல்லாம் எப்படி தண்ணி குடிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களை என்ன பண்ணிரு, ஒன்று கீழே குனிஞ்சு நாய் நக்கிற மாதிரி நக்கி குடிக்கிறவனை தனியா நிறுத்து, இன்னொட்டு முட்டி போட்டு அள்ளி குடிக்கிறவனை தனியா நிறுத்து அப்படிங்கிறாரு. சரி, கீழே வாசிங்க. தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்கள் லக்கம் 300 பேர். 300 பேர். எத்தனை பேரா பாருங்க. தங்கள் கையால் அள்ளி, 6ஆம் வசனத்துல மறுபடியும் வாசிங்க. தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்கள் லக்கம் 300 பேர். கையில எடுத்து வாயில எடுத்து என்ன பண்ணாங்களா? நக்கி குடிச்சவங்க 300 பேர். கீழே மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மொத்தம் எத்தனை பேரு? 36,000 பேர். 36,000 பேர்ல எத்தனை பேர் ஓடிட்டான்? அப்போ மிச்சம் இருந்தது எத்தனை? 16,000 பேர் இருந்தான். 16,000 பேர்ல போய் தண்ணி குடிக்க வச்சுட்டு அதுல இருந்து ஆண்டவர் எத்தனை பேர் செலக்ட் பண்றாரு? ஏங்க இன்னங்க ஆண்டவர் எத்தனை பேரை கூப்பிடுறாரு? 300 பேரை கர்த்தர் செலக்ட் பண்றாரு. அதனாலதான் வசனத்தை அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா அழைக்கப்பட்டவர்களா இருப்பது பெரிதல்ல. யாரா இருக்கணும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் பெரிய கூட்டத்தை வச்சு ஆண்டவர் ரட்சிப்பு தரல. உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை வச்சு ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எது கொஞ்சமோ அதை வச்சுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க வேதத்தை நீங்க நல்லா படிச்சு பாருங்க. ஆண்டவர் இருக்கிறத கொண்டுதான் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. விதவை ஸ்திரீய அவள் சொன்னா எனக்கு கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு நாங்க என்ன பண்ணணும்? செத்து போகணும்னு இருக்கோம். ஆண்டவர் அதை வச்சுதான் 3.5 வருஷம் கர்த்தர் போஷிச்சார். இன்னொரு விதவை ஸ்திரீ சொல்ற, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் தவிர வேற எதுவுமே இல்ல, அதை வச்சுதான் தேவன் அவளுடைய கடனை கர்த்தர் அடைக்க செய்தார். நான் ஒண்ணு சொல்றேன், நீ மற்றவரிடத்துல போய் எதிர்பார்க்கறத விட உன்கிட்ட என்ன இருக்குதுன்னு எதிர்பாரு. அல்லேலூயா. நீ பெருசா எதிர்பார்க்க வேண்டாம், என்ன இருக்கட்டும், கொஞ்சமா இருக்கட்டும். 16,000 பேர்ல இருந்து ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்றாரு? அவர் ஃபில்டர் பண்ணி எத்தனை பேரை மட்டும் கொடுக்குறாரு? 300 பேரை கொடுக்குறாரு. நானா என்ன சொல்லியிருப்பேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன சொல்லியிருப்பேன் ஆண்டவர்கிட்ட? சரி நான் என்ன விட்டுருங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? சண்டைக்கு போறேங்க, சும்மா இல்ல, போருக்கு போறோம். எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க இப்போ? ஆண்டவர் செலக்ட் பண்ணி எத்தனை பேர் தான் கொடுத்திருக்காரு? 36,000 பேர்ல இருந்து 300 பேரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நீங்களா என்ன சொல்லியிருப்பீங்க? ஆண்டவரே, காமெடிக்கு எப்படி பண்ணாதீங்க. நான் ஏதோ பேசாம எங்க வீட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பேன்,
போர் அடிச்சுட்டு என்ன செய்திருப்பேன், ஆலையில் உட்காந்து அரிசி எல்லாம் கோதுமை மணியாலும் சேர்த்து வச்சுருப்பேன். அதை விட்டுட்டு நீ சண்டைக்கு போன்னு கிளப்பி விட்டுட்டு, சரி சண்டைக்கு போகும்போது எனக்கு இத்தனை அந்த ஜனங்களை ஜெயிக்கணும்னா 36,000 பேர் வரும்போது சந்தோஷமாக இருந்துச்சு, அவங்களையெல்லாம் துரத்தி விட்டு வெறும் 300 பேரை வச்சு அனுப்புறீங்களே, என்னை பார்த்தா என்ன சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இல்லை ஆண்டவரை வேற யாரை வச்சு வேணாலும் பண்ணுங்க, நான் வரல, ஐ எம் நாட் worthy. நம்ம சில வேளை சொல்றோம், ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவர் இதை செய்யறதுக்கு காரும்போது என்ன செய்யும்போது ஆண்டவர் செய்யும் போது அதற்கு நீ ஒப்பு கொடுக்கணும். இதுலயும் ஹைலைட் என்னன்னா 300 பேர் ஆண்டவர் கொடுத்துட்டாரா, இப்ப 300 பேருக்கிட்டையும் ஆண்டவர் இப்ப சண்டைக்கு போக சொல்றாரு. 300 பேரையும் எங்க போக சொல்றாரு? போருக்கு போக சொல்றாரு. இந்த சண்டைக்கு போகும்போது என்ன கொண்டு போகணும்? என்ன கொண்டு போகணும்? என்னம்மா? வாள் எடுத்துட்டு போகணும், கேடை எடுத்துட்டு போகணும், எல்லாம் எடுத்துட்டு போகணும். இதெல்லாம் நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சது தான். நமக்கெல்லாம் தெரிஞ்சு இப்போ இருக்கிறதா இருந்தா என்ன பண்ணணும்? பாம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்? பாம்ஸு, ஆட்டம் பாம்ஸு, வேற என்னென்ன பாம்பு இருக்குதோ, நியூக்ளியர் வெப்பனு, கன்னு, AK-47 எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? எடுத்துட்டு போகணும். அப்படிதானே? நம்ம சண்டைக்கு போறவங்க அதெல்லாம் எடுத்துட்டு போகணும். சண்டைக்கே இல்லாமல் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இப்போ அட்லீஸ்ட் ஒரு கத்தியாவது என்ன பண்ணணும்? எடுத்துட்டு போகணும். தயவுசெய்து பாஸ்டர் கத்தியெல்லாம் எடுத்துட்டு போக சொன்னான்னு சொல்லி யாரும் எங்கேயாவது போய் சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. பாருங்க, கத்தியாவது எடுத்துட்டு போகணும். இல்லை சண்டைக்கு போறாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன எடுக்க சொல்றாருன்னு கீழே வாசிங்களேன். அன்று ராத்திரி அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். என்னத்தை எடுத்துக்கிட்டாங்களா? சண்டைக்கு போறவங்க சோறு முக்கியம். என்ன எடுத்துக்கிட்டாங்களா? தின்பண்டங்களை எடுத்துக்கிட்டாங்களா? தின்பண்டம், ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு கையில என்ன எடுத்துக்கிட்டாங்க? எக்காலம். அப்புறம் மற்ற இஸ்ரவேல் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டான். மீதியானின் சேனை அவனுக்கு தாழ்விடமான. அந்த 8ஆம் வசனத்தையே, அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கைகளில் தின்பண்டங்களை எடுத்துக்கிட்டாங்க, எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். எக்காலத்தை என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துக்கொண்டார்கள். ட்ரம்பட், நம்ம பார்த்தோம்ல, ட்ரம்பட் இல்லையா? எக்காலத்தை எடுத்துக்கொண்டாங்க. அப்புறம் மற்ற இஸ்ரவேல் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டான். மீதியானின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனை இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனை இடத்துக்கு போய். டவுட்டே போகல. ஏன்னா முதலாவது அட்லீஸ்ட் 36,000 பேர் இருக்கும் போதாவது இவனுக்கு என்ன இருந்திருக்கும்? தைரியம் இருந்திருக்கும். இப்போ ஆண்டர் ஃபில்டர் பண்ணி எத்தனை பேர் தான் கொடுத்துருக்காரு. அதனால மனசு பாருங்க, ஆண்டர் சொல்ல, இன்னும் உனக்கு நீ பயப்பட்டாயானால் அப்படின்னு அவனுக்குள்ள பயம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இப்போ ஆலயத்தில் நீங்க உட்காந்துருக்கிறீங்க, என்ன மன நிலைமையில உட்காந்துருக்கீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். மனுஷன முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் என்ன செய்கிறார்? இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆகையினாலதான் ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றாரு, நீ இந்த நிலைமையில இருக்கிறேன்னு உனக்கு தெரியும், நீ பயப்படுவாயானால் நீ அங்க போ, நான் உனக்கு என்ன செய்வேன் சொல்லுவேன். இது நீங்க கீழே வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இவர் என்ன பண்றாரு? அந்த பாளையத்துக்கு போறாரு. பாளையத்துக்கு போகும்போது அங்க மீதியர்கள் பாளையம் இறங்கி இருக்காங்க. திரளான கூட்டம், பெரிய கூட்டம் இருக்குது. அங்க ஒருத்தன் சொல்றானா இன்னொருத்தங்கிட்ட, என்ன சொல்றானா, டே நேற்று ராத்திரி ஒரு இது பார்த்தேன், கனவு பார்த்தேன். என்னன்னு சொன்னா, கிதியோனுடைய பட்டை அப்படியே என்ன செய்யுது, மாறிக்கொண்டு போகுது அப்படின்னு இதை சொன்ன உடனே இவனுக்கு ஒரே ஷாக். அந்த வசனத்தை வாசிப்போமே, 13ஆம் வசனத்துல 13. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு வார்கோதுமை அப்போ மீதியானின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். பாருங்க, ஒரு வார்கோதுமை, கிதியோனுடைய வார்கோதுமை என்ன உருண்டு வருது, வந்து கூடாரத்து மேல பட்டு கூடாரத்தை என்ன பண்ணிருது, கவிழ்த்து போட்டுருதுன்னு அப்படின்னு இன்னொருத்தன், அவன் ரட்சிக்கப்படாதவன், அவன் மீதியான், அவன் நினைச்சேன்னா கிதியோனுக்கு விரோதமா எங்க பாளையம் இறங்க இருக்கிறாங்க, அவனுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் உனக்காக நன்மை செய்யணும்னா 300 பேரை வச்சு செய்ய முடியும். ஆண்டவர் ரட்சிக்கப்படாதவன் வச்சு கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய அவர் ஆள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. அருமையான மகள்
தீபா சாட்சி சொன்னாங்க இல்லையா, வெள்ளிக்கிழமை வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. தேவன் அன்னைக்கு மாலையிலேயே அந்த ஓனரை கூப்பிட்டு தேவன் மறுபடியும் அந்த வேலையை கொடுக்கும்படி கர்த்தர் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். உன்னுடைய வேலை ஆண்டவருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டால் போதும். அதுக்கு தான் நான் சொல்றேன், அடிக்கடி நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்க சத்தத்தை தயவு செய்து கேட்கறத விடுங்க. உங்களுக்கு பிடிச்சமானதுன்னு நினைக்கிறத விட்டுருங்க. எனக்கு நன்மையானதுன்னு தோன்றுகிறத விட்டுருங்க. ஐயோ எனக்கு இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு நிறைய நேரத்தில் தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட இன்றைக்கு தங்களுக்கு பிரியமானதை தான் செய்துட்டு ஆண்டவருக்கு பிரியமானதை மாற்ற விரும்புகிறார்களே தவிர ஆண்டவருக்கு பிரியமானதை நிறைய பேர் செய்யலை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ சொல்றேன், நிறைய பேர் உங்களுடைய விருப்பத்திற்கு விருப்பம், உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் செய்யறீங்க. கரெக்டுன்னு சொல்றாங்க. கரங்களை வைத்தவங்க பார்க்கலாம். என் மனசுக்கு பிடிச்சதான், எனக்கு தோன்றது தான் நான் செய்யறேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். செய்யறது மாத்திரம் சொல்றோம், பேசுறோம், எல்லாம் பண்றோம். கரெக்டா? நான் தேவ சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். 300 பேர் ஆண்டவருடைய கருத்தில் பாருங்க. இன்னைக்கு நைட்டும் பகலும் நீ கஷ்டப்படுறியா, சமாதானமற்று நிற்கிறாயா, ஒன்றும் வேண்டாம். உன்னுடைய பிரயாசத்தை ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே நீ 300 பேரா இருந்தாலும் சரி, ரொம்ப கொஞ்சம் பேரா இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில நீர் என்னை நடத்துங்கன்னு ஒப்பு கொடுத்து பாருங்களேன். உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, இங்க வசனம் சொல்லுகிறது, இவன் நினைச்சுக்கிறான் அந்த இன்னொரு மனுஷனுக்கு தரிசனத்தை காட்டி அவன் சொன்ன தரிசனத்தை கேட்டோன்னு தான் கிதியோனுக்கு புரியுது, ஆண்டவர் இன்னும் என் கூட என்ன செய்யறாரு. இத்தனை தடவைங்க. தடவை ஆண்டவரை நம்பல, எடுத்தோன்னே ஆண்டவரை திட்டுனான். அதுக்கப்புறம் ஆண்டவர் என் கூட இருக்கிறீங்களான்னு 2 தடவை பரீட்சை பார்த்தான். அதுக்கு 36,000 பேரை கூட்டிட்டு வந்தான். இப்போ என்ன சொன்னா, ஆண்டவர் இன்னும் அவனுக்கு பயம் தெரியாதனால இன்னொரு மனிதனை கொண்டு கர்த்தர் பேசுவார். சில வேளைகளில் ஆண்டவர் உங்க கூட பேசுறது யாரை கொண்டு வேணாலும் கர்த்தர் பேசுவார். ஊழிக்காரரை கொண்டு தாங்க பேசணும்னு அவசியம் இல்லை, வேதத்தை கொண்டு தான் பேசணும்னு அவசியம் இல்லை. சில வேளை சின்ன பிள்ளைகளை கொண்டு முதற்கொண்டு கர்த்தர் பேசுவார். சத்தத்துக்கு என்ன, நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் நீ என்னத்தை சொல்றது, நான் என்னத்தை கேட்கறது. நீ கர்த்தருடைய வார்த்தை உன்ட்ட வரும்போது அதை ஏற்றுக்கொள். கீழே வாசிக்கிறோம், அவன் நினைச்சுக்கிறான், அவன் அந்த வீட்டில் நீங்கள் போய் படித்து பாருங்க. இவன் நினைச்சுக்கிறான் அந்த வார்த்தை கேட்டோன்னு தைரியம் வந்துருச்சு, இப்போ எங்கே போகிறாங்க, பட்னு இதுக்கு போகிறாங்க. ஆனால் போகும்போது இந்த கிதியோன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர்களை 3 பேரை என்ன செய்கிறான், 300 பேரை படையாக வகுத்து 16 வசனத்தில் அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து, இப்போ 300 பேரை 3 பிரிச்சுட்டான். 3 படையாக வகுத்து ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தை கொடுக்கிறாரு, ஒரு பானையும் கொடுக்கிறாரு, அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியும் கொடுத்து, ஒரு பானைக்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு தீவெட்டியும் கொடுத்து. அல்லேலூயா சொல்லுங்களேன். சண்டைக்கு போறவங்க கையில என்னென்ன இருக்குது சொல்லுங்களேன். சண்டைக்கு போறவங்க கையில என்னென்ன இருக்குது? பானை இருக்குது, தீவெட்டி இருக்குது, எக்காலம் இருக்குது. 3 தான் இருக்குது. இந்த தீவெட்டி எதை காண்பிக்கிறது? இந்த பானை எதை காண்பிக்கிறது? இந்த எக்காலம் எதை காண்பிக்கிறது? இதை மாத்திரம் சுருக்கமாய் சொல்லி என் வார்த்தைகளை முடிக்கிறேன். இந்த எக்காலம் நீ தேவனை துதிக்கிற துதியை காண்பிக்கிறது. எந்த மனிதன் தேவனை துதித்து ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்துகிறானோ அவனுடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டாயிருக்கும். எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் உங்களை ஆராதனை வந்து தேவனை ஆராதிங்க சொல்லது காரணம் என்ன தெரியுமா? பாருங்க, இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் வாயை திறக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறதுக்கு என்ன வரமாட்டேங்குது? வாயை. ஒரு சிலர் வீட்டில் போனாதான் அவங்களுடைய ட்ரம்பட் எவ்வளோ பெருசுன்னு தெரியும். ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் அவங்க ட்ரம்பட் ஃப்ளூட்டாக மாறிடுது. புரியுதா? ட்ரம்பட்னா என்ன பண்ணும்? சத்தமும் ஊதும். சர்ச்சுக்கு வந்தா காற்று தாங்க வருது. ஆண்டவரை துதிக்கிறதே இல்லை. வாயிலிருந்து ஸ்தோத்திரம் வர்றதில்லை. எவன் ஒருவன் கர்த்தரை துதிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயம் உண்டாயிருக்கும். 2வது பானை. இந்த பானைக்குள்ள என்னத்தை வைக்கணுமா? அந்த வசனத்தை அப்படித்தானே வாசிக்கிறோம். 16 வசனத்தை. அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையும் அந்த பானைக்குள்ள தீவெட்டியை கொடுத்து, அந்த பானைக்குள்ள தீவெட்டியே எதுக்குள்ள வைக்கணுமா? அந்த பானை வேற யாரும் இல்லை, நீங்க தான். கீழே நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம அதையும் வாசிச்சிருவோமே. நடுஜாமத்தின் துவக்கத்தில் 19 வசனத்துல
நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். அங்க போய் இவங்க சண்டையெல்லாம் பண்ணல. 3 பேர் 3 குரூப்பா பிரிச்சுட்டாங்க. இவங்க இருக்கிற அந்த மீதியானுடைய பாளையம் ஃபுல்லா இவங்க என்ன பண்ணாங்க, 300 பேரா போய் என்ன பண்ணிட்டாங்க, சுத்தி நின்ட்டாங்க. கிதியோன் சொல்லிட்டாரு, நான் என்னுடைய செய்கை நான் காட்டும் போது எல்லாரும் ஒரே டைம்ல என்னத்தை உடைக்கணும், பானை உடைக்கணும். எக்காலத்தை எடுத்து என்ன செய்யணும், ஊதணும். அடுத்து நீங்க சொல்லணும், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம்னு சொல்லணும். இதுதான் நீங்க செய்யணும். செய்ய வேண்டியது என்ன செய்யணும், என்னத்தை உடைக்கணும், பானை உடைக்கணும், எக்காலத்தை ஊதணும், கர்த்தருடைய பட்டயம் இதை சொல்லணும். அவ்வளவுதான். இதை சொல்லணும்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அந்த ஜாமக்காரன் சொன்னா, அந்த நடு ராத்திரியில எல்லாம் தூங்க போற நேரத்துல இவங்க என்ன பண்ணாங்க, கிதியோன் சொன்னது போல ஒரே நேரத்துல பானை உடைச்சாங்க. உள்ள இருக்கிற வெளிச்சம் என்ன செய்தது, ஊதினது. அந்த வெளிச்சம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. தெரிய ஆரம்பிச்சோன்னு எக்காலத்தை ஊதினாங்க. அந்த ஜனங்கள் பார்த்தோம், ஐயோ பெரிய சேனை வந்துருச்சுன்னு சொல்லி பயந்து ஓடினார்கள். நீ செய்ய வேண்டிய ஒண்ணு, தேவனை துதிக்கிற துதியினால உன் எக்காலம் ஊதப்பட வேண்டும். இரண்டாவது, நீ தேவ சமூகத்தில் வரும்போது உன் இருதயம், உன் வாழ்க்கை, உன்னுடைய கர்த்தருடைய என்ன சொன்னா, உன்னுடைய வாழ்க்கையில ஸ்டபனா இருக்கிறதால உடைக்கணும். உடைச்சா தான் உனக்குள்ள இருக்கிற தீபம் மற்றவர்களுக்கு தெரியும். உன்னை கர்த்தர் உன்னை எப்படி விரும்புகிறார்? ஏசாயாவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது, இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடும், ஆனால் உன் மீதோ கர்த்தர் என்ன செய்வார், உதிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. உண்மையில நீ உதிக்கிற உண்மையும் கர்த்தருடைய அபிஷேகம் மற்றவர்களுக்கு தெரியணும்னா நீ என்னத்தை உடைக்கணும் சொல்லுங்களேன்? எதை உடைக்கணும்? பானை யாரு? எனக்குள்ள இருக்கிற சுய விருப்பங்கள், சுய காரியங்கள், நான்ற பெருமை எல்லாத்தையும் என்ன செய்யணும், உடைக்கணும். நீ உடைச்சா எல்லா இடத்திலும் கர்த்தர் உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம், எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கும் கிருபை அளிக்கிறார். கர்த்தர் அந்த கிருபை கர்த்தர் நமக்கு தருவார். கண்ணில் மூடி ஜெபிப்போம். எழுந்து நிற்போமா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் ஆனவர், அவரும் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்தி. சொல்லுங்க மக்களே, நான் பாத்திரமையா. புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் அவரும் துணையும் இந்த காலவேளை தேவ சமூகத்தில் உங்களை ஒரு விஷயம் கூட, ஆண்டவரே என்ன உடைக்கிறப்பா, ஆண்டவரே என்ன உடைக்கிறப்பா,
நான் எங்கெல்லாம் உடையணும் அங்க நான் உடைக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை அவர் நமக்காய் உடைத்தார். எலும்புகள் ஹalleluya முறிக்கப்படல, ஆனா அவருடைய சரீரம் ஹalleluya அது பீக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? அவர் உன்னையும் என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக. இந்த காலமெல்லாம் கர்த்தர் விரும்புகிறார். என் சகோதரனே, என் சகோதரியை கர்த்தர் உன்னை பார்த்து விரும்புகிறார். நீ எனக்கு ஏற்ற பிள்ளையாய் மாறுவாயோ? உடைக்க வேண்டிய இடத்துல உடைக்கப்படுவதற்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் இந்த இடத்துல உடைக்கப்படணும் அப்பா. என் சுயத்துக்கு நான் சாகணும். எனக்கு விருப்பமான காரியத்துல நான் சாகணும். கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் நான் இருக்கணும் அப்பா. உமக்கு பிரியமான பிள்ளையாய் இருந்து ஆண்டவரே கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறதை நான் பார்க்கணும். சொல்லுங்க, ஆண்டவரே நான் எனக்கு பிரியமானது செஞ்சிட்டேன், எனக்கு நன்மையானது செஞ்சிட்டேன். But from today onwards I'm going to say, Lord, I'm not going to live. I'm going to know, I'm going to submit myself into your mighty hand, and I'm going to hallelujah say, God, please take me over. என் குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்ளும். உனக்கு இருக்கிறத வச்சு நீ கணக்கு போடாத. கர்த்தர் உன்னுடைய கரத்தில், நீ கர்த்தருடைய கரத்துல இருந்தா உன் வாழ்க்கை அவர் கணக்கு போட்டு அவர் நடத்த அவர் போதுமானவர். நீ சொல்லு, என்னைமா ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஆண்டவரே உன் வெளிச்சம் இந்த உலகத்துக்கு பிரகாசம் ஆகணும்னா உன் பாத்திரம் உடையணும், உன் பானை உடையணும், உன் கையில இருக்கிற எக்கால ஊதணும். தேவனை துதிக்கிற துதியினால் வாய் நிரம்பட்டும். புலம்பலை நிறுத்து, கண்ணீரை நிறுத்து, குறை சொல்றதை நிறுத்து, பழி போடுறதை நிறுத்து, புறங்குறுதலை நிறுத்து. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் தள்ளிவிடு. கர்த்தரை துதிக்கிற துதியினால் வாய் நிரப்பப்படட்டும். அப்பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவ கிருபையின் நன்மையும் உன்னை ஆளுகை செய்வதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, கர்த்தர் தந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எங்களை முற்றும் எங்களை தாழ்த்தி 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 ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்துவீராக. காரணம் எங்களை பெரிதாக்கட்டும். ஆவியானவர் ஆண்டவரை சொல்லுகிற வார்த்தையின்படியே ஆண்டவரே அன்றைக்கு கிதியோனு கர்த்தர் தந்த ஜெயத்தை போல எங்களுக்கும் கர்த்தர் ஜெயம் தருகிறீர். அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை நாங்கள் உடைக்க வேண்டிய இடத்துல உடைத்து எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை சிந்தித்து தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய இடத்துல மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. போக்கிலும் வரத்திலும் கிருபை இருக்கட்டும். சமாதானத்தை கட்டளையிடும். கனமும் மகிமையும் துதியும் முகரூருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.